உலக செய்திகள் முதல் உள்ளூர் செய்திகள் வரை உங்கள் கண்முன்னே. நியூஸ் 16 செய்திகள் உடனுக்குடன். பக்ரீத் பண்டிகையையொட்டி பண்ருட்டியில் ஏழை எளிய இஸ்லாமிய குடும்பங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய பெட்டகம் மற்றும் புத்தாடைகளை அதிமுக முன்னாள் அமைச்சர் MC சம்பத் அவர்கள் வழங்கி பக்ரீத் வாழ்த்துக்களை தெரிவித்தார். பக்ரீத் பண்டிகையையொட்டி கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் அதிமுக நகர கழக செயலாளர் கவுன்சிலர் மோகன் தலைமையில் 250 ஏழை எளிய இஸ்லாமிய குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி அதிமுக நகர கழக அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக முன்னாள் அமைச்சர் கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளர் MC சம்பத் அவர்கள் கலந்து கொண்ட அரிசி, பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களடங்கிய பெட்டகம், காய்கறிகள் மற்றும் புத்தாடைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி இஸ்லாமிய குடும்பத்தினருக்கு பக்ரீத் பண்டிகை நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார். அப்போது பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் MC சம்பத் அவர்கள், தற்போது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்வு விண்ணை முட்டுவதாகவும், இதனால் ஏழை எளிய இஸ்லாமியர்கள் பக்ரீத் பண்டிகையை கொண்டாட முடியாத ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டு இருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். வருகின்ற 2026ஆம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு தக்க பாடம் புகட்டும் வகையில் மக்கள் அதிமுகவிற்கு வாக்களித்து அதிமுக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் அரியணையில் அமர வைப்பார்கள் என அதிமுக முன்னாள் அமைச்சர் MC சம்பத் அவர்கள் தெரிவித்தார். அதிமுக கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் உத்தரவின் பேரில் ஏழை பணக்காரன் என்னும் வித்தியாசமின்றி அனைத்து இஸ்லாமியர்களும் பக்ரீத் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என அறிவுறுத்தியதின் பேரில் கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் அதிமுக நகர கழகம் சார்பில் 250 ஏழை எளிய இஸ்லாமிய குடும்பங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள், புத்தாடைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி அதிமுக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சார்பாக பக்ரீத் பண்டிகை நல்வாழ்த்துக்களை தெரிவித்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் MC சம்பத் அவர்கள் தெரிவித்தார். இதில் அதிமுக அனைத்து நிலை பொறுப்பாளர்கள், அதிமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் 16 சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.